13 வருஷம் ஆகுது மேடம் கல்யாணம் ஆகி. இன்னமும் என் கணவரை புரிஞ்சிக்கவே முடியல மேடம். சாப்பாடு சரியில்லை, இந்தமாரி செய்கிற, உனக்கு ரசம் வைக்கவே தெரியல அப்படியெல்லாம் சொல்லுவாங்க மேடம். இதனாலே வெளியில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு மேடம். மண்டபம் ஃபங்க்ஷன் நடந்துருங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. தெரிஞ்ச ஃபங்க்ஷன் இல்லை மேடம், தெரியாத ஃபங்க்ஷன் வெளியே போய் சாப்பிடுவாங்க மேடம். கெத்த அப்படி உட்காந்துங்க மேடம். அந்த அப்பளத்தை எடுத்து வந்து வைப்பாங்க மேடம். பட்டாருன்னு அடிப்பார். என் மூஞ்சிலலாம் தெரிச்சுக்குது மேடம். அந்த இதை மாற்றிக்கவே மாட்டுறாரு மேடம். ரொம்ப அசிங்கமாக இருக்கு எனக்கு. என்னோட ஆசை பாட்டு எங்கே போட்டாலும் ஆடுறோம் மேடம். இங்கே போட்டு ஆடுவீங்களா? அடியே ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்தை கொத்த வாரியான்னு உசு பேத்துதான் வரவா குட்டி தொடவா நீ கண்ணடிச்சா காசு பணம் செலவா. எல்ஜி பெருங்காயம், உண்மையான மனமும் சுவையும் வழங்கும் உண்மை வெல்லும். வணக்கம். உண்மை வெல்லும், அதை விட பெரிய ஒரு உண்மை இருக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு யாரு நம்மளை பார்க்க வந்திருக்காங்க, அவங்க கதை என்னது, அவங்களுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியும், இல்லை ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் அவங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். அழகா லட்சணமா சூப்பரா இருக்கீங்க பாக்குறதுக்கு. நீங்களும் அழகா இருக்கு. தேங்க்யூ. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? செண்பகம் மேடம். சொல்லுங்க செண்பகம். பேரு அவ்வளோ அழகா இருக்கு. செண்பகம் அவ்வளோ அழகா இருக்கு. சொல்லுங்க. ஊர் கடலூர் மேடம். கேன்பேட்டையில இருக்கேன். 13 வருஷம் ஆகுது மேடம் கல்யாணம் ஆகி. இன்னமும் என் கணவரை புரிஞ்சிக்கவே முடியல மேடம். அப்படியா? நீங்க படிச்சிருக்கீங்களா? நான் 9ஆம் வகுப்பு தான் மேடம். ஏன் நிறுத்தினீங்க? இல்ல மேடம், படிப்பு ஏறல. அது எப்படி ஏறாம இருக்கும்? இவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கீங்க, அது எப்படி படிப்பு ஏறாம இருக்கும்? இல்லை மேடம், எனக்கு அந்த மேக்ஸ் வரவே இல்லை மேடம். அதனால தான் மேடம். மேக்ஸ் டீச்சரை பிடிக்காதா? அதான் அவங்க பேரு ரூபி மிஸ் மேடம். பாவ ரூபி மிஸ். படிப்பு ஏறதுனால அடி வாங்குறமே அப்படின்னு தான் மேடம் நின்றுட்டேன். அவங்க ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணிருப்பாங்கம்மா. இல்ல, அது உண்மைதான் மேடம். அப்போ தெரியல, ஆனா நம்ம பசங்க படிக்கும் போதுதான் இப்ப தெரியுது மேடம். எல்லாரும் இதே சொல்லுங்க. அதனாலதான். எத்தனை பேர் நீங்க கூட பிறந்தவங்க? ஒரே ஒரு அண்ணன் தான் மேடம். ரெண்டு பேரு, ஒரு பையன். அப்பா என்ன வேலை செய்யறாரு? அப்பா சொல்லமா மேடம்? தாராளமா சொல்லலாம். அப்பா மோளம் தான் மேடம் அடிக்கிறாங்க. மோளம் அடிப்பாங்க. ஏன் அது சொல்லலாமா கேக்குறீங்க? அதனால என்னம்மா, எந்த தொழிலுமே எந்த வேலையுமே வந்து மேல கீழன்னு கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு டிக்னிட்டி இருக்கு. தைரியமா தலை நிமிர்ந்து சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. அடிப்பாங்க மேடம். ஓகே. அம்மா வந்து கூலி வேலைக்கு போவாங்க மேடம். பசங்க 3 பசங்க இருக்காங்க மேடம் எனக்கு. உங்களுக்கா? ஆமா மேடம். சரி, அம்மா அப்பா பாத்து மேடம். அப்படியா? பையன் வேணும்னு பையன் பெத்துக்கிட்டீங்க? ஆமாங்க மேடம். பாத்தீங்களா? 2 பொண்ணு இருக்காங்களே, அப்புறம் உங்களுக்கு துணை யாரு இருக்கா? எனக்கு அண்ணன் இருக்காங்க, அப்புறம் 2 பொம்பளை பிள்ளை. அதுவும் பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா மறுபடியும் ஆளா பாவீங்களா? அப்புறம் என்ன மேடம் பண்றது? இந்த காலகட்டத்துல பையன் வேணும் தான் மேடம். அப்படி எல்லாம் கிடையாதுமா. பையனும் பொண்ணும் வித்தியாசமே கிடையாது இந்த காலகட்டத்துல. அடிக்க வச்சீங்கன்னா பையன் பொண்ணு எல்லாம் ஒண்ணுதான். சரி. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? 19 வயசு மேடம். சரி, வீட்டுல பார்த்துதான் கல்யாணம் பண்ணாங்க. முறைப்படி பொண்ணெல்லாம் பார்க்க வந்து? முறைப்படிதான் மேடம் பார்த்து. சொந்தத்துல கல்யாணமா? இல்ல மேடம், வெளியில பார்த்து கல்யாணம் பண்ணாங்க மேடம். ஆரம்பத்து கல்யாணம் பண்ணும்போது நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் நான் இதெல்லாம் சொன்னாங்க மேடம். எப்படி இருந்தேன்னு சொன்னாங்க? எப்படி இருந்தேன்னா, நல்ல நிலைமைக்கு இருந்தேன், உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் இந்த மாதிரி ஆயிட்டேன். அப்படி எந்த மாதிரி ஆயிட்டாராம்? இப்போ அப்போ வந்து கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப அதிகமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க மேடம். நான் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த கல்யாண செலவெல்லாம் என் மேல ஈத்து விட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஃபுல்லா கடன் ஆயிடுச்சு மேடம். என் பொருள் பாத்திரம் கிட்ட எல்லாமே அடகு வச்சு எல்லாருக்கும் கடன் செட்டில் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் போக எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை இருந்தாங்க. மூத்தார் இருக்காங்க, மாமனார் இறந்துட்டாங்க மேடம். அவங்க வந்து இறந்துட்ட பிறகு அவங்களுக்கு கடன் வாங்கி அவங்க உடம்பு சரியில்லாத செலவு பண்ணி அதிகமா ரொம்ப கடன் ஆயிடுச்சு. இது உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான்? கல்யாணம் முடிஞ்ச பிறகு மேடம் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இவர் டிரைவர் மேடம், வண்டி ஓட்ட போயிடுவாங்க. போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஃபங்க்ஷன் எதனா வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டை வரும் மேடம். சாப்பாடு சரியில்லை, இந்தமாரி செய்கிற, உனக்கு ரசம் வைக்கவே தெரியல அப்படியெல்லாம் சொல்லுவாங்க மேடம்.
ஒரு ஃபங்க்ஷன் நடந்து. அவர் நல்லா ரசம் வைப்பாரா? அவங்க சூப்பரா அவர் வைக்க வேண்டியதானே. அவ எப்படின்னா அந்த டைமுக்கு வேலை முடிச்சுட்டு வராங்களா மேடம், நம்ம இவ்வளவு தூரம் வேலை முடிச்சுட்டு வரோம், நம்ம இந்த சாப்பாடு ஒழுங்கா செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதனாலே வெளியில சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு மேடம். வெளியிலனா இந்த ஒரு ஹோட்டல் இல்லை மேடம், ஃபங்க்ஷன் மண்டபம் ஃபங்க்ஷன் நடக்கும் பாருங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. தெரிஞ்ச ஃபங்க்ஷன் இல்லை மேடம், தெரியாத ஃபங்க்ஷனுக்கு வெளியே போய் சாப்பிடுவாங்க மேடம். அந்த ரசம்னா ஒரு வெளுத்து கட்டுவார் மேடம். இப்படி எப்படின்னா தெரியாத ஃபங்க்ஷன்ல போய் நின்று, ஆனா மொய் கவர் வச்சிருப்பாங்க. மொய் கவர்னா அதுல காசு இருக்காது மேடம். மொய் கவர் வச்சு கெத்தா போயிட்டு. எப்படி தெரியும்? நான் தானே எழுதி கொடுக்குறேன் மேடம் மொய் கவரா. ஆனா இவரு தெரிஞ்ச ஃபங்க்ஷன் என்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாரு. மொய் கவர் எடுத்து அவருக்கு சரியில்ல வராது கையெழுத்து எழுத, நான் கொஞ்சம் இதுவா எழுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்து எழுத சொல்லுவாங்க. காசு எங்கப்பா அப்படின்னு கேட்பேன், நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. மொய் கவர் நான் எழுதி கொடுத்து அனுப்பிடுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஒரு இதா சொல்லி காட்டலாம்ல மேடம், இப்படி போயிட்டு அந்த டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க. கெத்தா இப்படி உட்காந்து மேடம், தம்பி ரசம் கொண்டு வா, தம்பி சாம்பார் கொண்டு வா, அந்த அப்பளத்தை எடுத்து வந்து வைப்பாங்க மேடம். பட்டாருன்னு வெட்டிப்பாரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கூட ஒரு 2-3 டைம் போயிருக்கேன் மேடம், அதனால வச்சு சொல்றேன். இதை வச்சு யாரையும் உங்களுக்கு அங்க தெரியாது? என் மூஞ்சிலெல்லாம் தெரிச்சுக்கிட்டு மேடம் அந்த அப்பளத்தை அடிக்கும் போது. உங்களுக்கு யாரையும் அங்க தெரியாது? இல்ல, தெரிஞ்ச ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான், தெரியாத ஃபங்க்ஷன்ல போய் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. யாராவது உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா? சொல்லுவாங்க மேடம். அதனால இப்போ மூஞ்சில அடிச்சு அதான் அடிக்கும் பட்டார்னு வச்சு அடிச்சு அந்த அப்பளத்தை அப்படியே சாப்பிடுவார். சூப்பரா பாயசத்துல தொட்டு அப்படி சாப்பிடுவார் மேடம் அவர் மாட்டுக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த தம்பி ரசம் எடுத்துட்டு வா, மோர் எடுத்துட்டு வா, இதெல்லாம் சொல்லி சாப்பிட்டுனே இருப்பாரு மேடம். ஒரு கட்டத்துல இவர் எங்கதான் போறாரு என்னதான் பண்றாருன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, வெளியில இருந்து அவங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி எங்கதான் போறாப்புல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரிம்மா உங்க வீட்டுக்கார் இந்த மாதிரி பண்றாங்க, நீ பாத்துக்கோ அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு தடவை போனேன் மேடம், பக்கத்துல ஆனந்த கிருஷ்ணா மண்டபம்னு ஒண்ணு இருக்கு மெயின் ரோட்டுக்கிட்டே. இவரு என்னதான் பண்றாருன்னு போகட்டும்னு சொல்லிட்டு போய் பின்னாடியே போனேன் மேடம். பார்த்துட்டு அங்க போய் நின்னுக்குன்னு சாப்பிட்டாரு. நல்லா சாப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு தாய் மாமா வரிசை வச்சிருப்பாங்க மேடம், வச்சுட்டு இந்த தாம்பளத்தட்டோட எடுத்து கொடுத்துருக்காங்க. இவர் அங்க மேடையிலே போய் நின்று இருக்காரு. தாம்பளத்தட்டு எடுத்து கொடுக்கவே இப்ப கொண்டு போய் உள்ள வை அப்படின்னு சொல்லிட்டு பொருளோட வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க மேடம். இவர் உள்ள வச்சுட்டு இவர் யாரு எந்த சொந்தக்காரு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சண்டையாகி அசிங்கமாயிடுச்சு மேடம். அந்த இதை மாத்திக்கவே மாட்டுறாரு மேடம். எனக்கு அவ்வளோ அசிங்கமா இருக்கு. வந்து இந்த மாரி செண்பகம் உங்க வீட்டுக்காரர் அந்த மாரி எல்லாம் திட்டுறாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பாருமா அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு. இதுதான் உங்களுக்கு இப்போ பிரச்சனை? இதுவும் பிரச்சனை. டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அப்பத்துலேருந்து சின்ன பிள்ளையிலே ஸ்கூலில் டான்ஸ் ஆடி இருக்கான். சரி வீட்டில் தான் எதுவும் இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன சொன்னார், கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய இடத்துல நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், அங்கே ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்தார், நான் ஒரு எனக்கு தெரியும் மெட்ராஸில் இங்கே தான் மேடம், எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்தாங்க மேடம். அவங்களும் அந்த அண்ணனும் பேசினாங்க, மாஸ்டர் தான் அவர் பேசி சொல்லி கூப்பிட்டுட்டே வந்துட்டார் மேடம். வந்து நான் அதுக்கப்புறம் இது மட்டும்தான் மேடம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டே போகல. ஏன்பா இது சொல்லி சொல்லி என்னை ஏமாத்துற, எனக்கு என்னோட விருப்பம் என்னோட ஆசை டான்ஸ். ஒரு பாட்டு எங்க போட்டாலும் ஆடுறோம் மேடம். இங்க போட்டு ஆடுவீங்களா? ஆடுவோம் மேடம். எங்க ட்ரம்ஸ் அடிச்சாலும் ஒரு ஃபங்க்ஷன் மாசிமாக அந்த மாதிரி ட்ரம்ஸ் அடிச்சு மேடம் ஃபங்க்ஷனுக்கு போனால் என்னால கட்டுப்படுத்தவே முடியாது மேடம். அவ்வளோ ஆசை எனக்கு அவ்வளோ ஆசைன்றது மேடம் வெறி மேடம். எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் மேடம். இவரு ஒரு பாட்டு போடுங்கப்பா, கூச்சமே பட மாட்டீங்க? இல்ல மேடம், என்னை விட்டா நாமான்னு ஆடினே இருப்பேன் மேடம். என்னோட இதை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க மேடம். எனக்கு அதான் கஷ்டம். ஆடவே விடுறது இல்லையா? நீங்க வீட்ல டிவி எல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் கத்துப்பீங்களா? அதெல்லாம் நல்ல டான்ஸ் ஆடுவோம் மேடம். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் வருது, அத பார்த்து எனக்கு யாருமே யூடியூப் ஓபன் பண்ணி கொடுக்கவும் மாட்டாங்க, யாரும் ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க. என்னோட ஆசையே யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க மேடம். ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, அதுதான் மேடம் எனக்கு இதான் சந்தோஷமா இருக்கு. அடியே ஒத்த கல்லு மூக்குத்தியா என்ன ஒத்தை கொத்த வாரியான்னு உசு பேத்துதான் வரவா இட்டி தொடவா நீ கண்ணடிச்சா காசு பணம் செலவா
உட்காருங்க. வெரி நைஸ். ஆக்சுவலி அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, ஆர்வம் இருக்கு. ஃபார்முலா கற்றுக்க முடிஞ்சா கலக்குன்னு கலக்குவா செண்பகம். அவளுக்கு அவ்வளோ ஆசை டான்ஸ் ஆடணும்னு. வெஸ்டர்ன் டான்ஸ் போட்டாலும் ஆடும். சுல்தானா தொட்டு தொட்டு பேசுங்க சுல்தான். சூப்பர். உங்கள் ஹஸ்பண்ட் வரட்டும், அப்புறம் தொட்டு தொட்டு பேசு சுல்தானா போடலாம். சரியா? ஓகே. அதெல்லாம் உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பொறுப்பு இல்லை. 3 பசங்களாயிடுச்சு, இன்னுமும் அந்த பொறுப்பு வரல. எப்படி பொறுப்பா நடந்துப்பேன் வீட்டில் சொல்லு? பசங்களை பார்த்துக்குவேன், அவங்களுக்கு ஆசைப்பட்டதை செய்வேன். சமையல் நல்லா பண்ணுவியா? பண்ணுவோம், எனக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம். நீ நல்லா சமைப்பியா? சுமாராக சமைப்பேன் மேடம். மீன் குழம்பு நல்லா வைப்பேன் மேடம். சாப்பாட்டு பிரச்சனை தான் வீட்டில். அதுதானா? அதுதான். அவருக்கு ரொம்ப பிடிக்குமோ நல்லா சாப்பாடு? சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். மாமியார் எங்க இருக்காங்கம்மா? இறந்துட்டாங்க மேடம். அப்படியா? மாமியார் நல்லா சமைப்பாங்களோ? அவங்க சூப்பராக சமைப்பாங்க. அவங்க தான் மேடம் வெளுத்துக்கட்டு சமையல்ல. எனக்கு அவ்வளோ வராது மேடம். கற்றுக்கலையா மாமியார்ட்டேருந்து? அவங்க கற்றுக்கிட்டேன் மேடம். இங்கே அங்கே அவ்வளோ எனக்கு வீட்டில் தெரியாது மேடம். இங்கே வந்து தான் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். அப்படியா? செம்பக ஒரே குஷி ஆயிட்டா. செட்டுக்கு டான்ஸ் ஆடினதுலே நான் பேச வந்ததே மறந்து போச்சு. சொல்ல வந்தது வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அது சொல்றதுக்கு யோசிக்கவே வேண்டாம். உண்மை சொல்றதுக்கு எந்த தடையும் வராது. பொய் சொல்லணும்னா தான் மறந்து போகும். அதுதான் மேடம். எனக்கு எனக்கு பிடிச்சது ஒன்று நடந்துச்சுன்னா என் கஷ்டத்தில் நடந்து நான் மறந்துடுவேன் மேடம். அப்படி என்ன கஷ்டம் உங்களுக்கு? அவர் பாட்டில் வெளியே போய் சாப்பிட்டுட்டு வராது இல்லை, என்ன கஷ்டம் இருக்கு? இதுவே வேலையா இருந்தா எப்படி மேடம்? மாத்திக்கணும்ல. அசிங்கமா இருக்கு மேடம் வெளியில போனாக்கா. அப்படி ஏதாவது உங்களுக்கு யாராவது சங்கடம் வர மாதிரி பேசுனாங்களா? ஆமா மேடம். இப்போ இந்த மாரி உங்க வீட்டுக்காரர் இந்த உங்க புருஷன் இந்த மாரி பண்றாருன்னா அது எவ்வளோ. அதுவும் அவங்க ஃப்ரெண்டு 5 பேர் மேடம். அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபு நல்லா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. எங்கள் வீடு வந்து குடிசை வீடு தான் மேடம். மெத்த வீடு அந்த மாரிலாம் இல்லை, குடிசை வீட்டில் தான் இருக்கும். அதுவே நல்லா வாழ்ந்துன்னு தான் இருக்கும், தப்பு இல்லை மேடம். அவங்க முன்னாடி இவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இந்தமாரி பண்ணுறாரு பாப்பா, இதை மாற்றிக்க சொல்லு உங்கள் வீட்டுக்கார. இவர் கூட தான் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாரா? இவர் கூட தான் இருக்காங்க. இவர் கூட இருந்துக்கிட்டே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க மேடம். அது ரொம்ப கஷ்டமா. அவங்கள கூட போய் சாப்பிடுவாங்களா? போவாங்க மேடம். அது வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க மேடம். அது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் மேடம். இதை நான் எப்படி எடுத்து வீட்டில் சொல்கிறதா? அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க. இல்லை நம்ம எப்படி இதை மாற்றி இது பண்ணணும், யார் சொல்லி இவர் கேட்பாருன்னு எனக்கு தெரியல மேடம். அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேனே. இதுக்கு ஒரு தீர்வு அவர் மாறிக்கணும் எல்லாத்துலேயும். பசங்களுக்கு தெரியுமா அவர் இப்படி பண்ணுறாருன்னு? பசங்களுக்கு தெரியாது மேடம். நான் அந்த மாரி அது இப்போ தெரிஞ்சிடுமே. நீங்கள் வந்து பேசினா எல்லாம் தெரிஞ்சிடுமே. தெரிஞ்சால் தெரியட்டும் மேடம். இப்போ நம்ம அப்பா இந்த மாரி பண்ணுறாரு, அவர் மாற்றிக்கணும்னு மாற்றிக்கிட்டு பசங்களால். அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு கேட்டு பார்ப்போமே. சரிங்க மேடம். அதுக்கு தான் மேடம் இங்கே வந்திருக்கேனே. நான் மாறணும் அவர். சரி, ஹஸ்பண்டை கூப்பிடலாமா? கூப்பிடலாம். வணக்கம். 2 பேரும் மேட்சிங்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த கௌரவத்தில் குறைச்சல கஞ்சிக்கே வழியிலாலும் கௌரவத்தில் குறைச்சல. உங்கள் பேர் என்னது? ஹரிதாஸ் மேடம். ஹரிதாஸ், என்ன பண்ணுறீங்க? இப்போ கொத்தனார் வேலை. சந்தோஷமாக இருக்கீங்களா நீங்கள் வாழ்க்கையில்? இருக்கும். சந்தோஷமாக இருக்கீங்க? ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கீங்க? இருக்கேன் மேடம். உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லையா? பிரச்சனைன்னு பார்த்தா காசு தான் கொஞ்சம் பிரச்சனை. உங்கள் கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணேன். எத்தனை வருஷம் முன்னாடி? 14 வருஷம் முன்னாடி 3 லட்சம்னா இப்போ எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 10 லட்சம். கண்டிப்பாக. அவ்வளோ என்ன செலவு பண்ணீங்க? கொஞ்சம் கிராண்டாக பண்ணணுன்ட்டு. ஏன்னா அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா அண்ணன் நாங்கள் தனியாக இருக்கிறதுனால சரி பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ன்றதுனால கொஞ்சம். அண்ணன் கல்யாணம் ஆகலையா? அவருக்கு ஆகலாம். ஏன்? சுகர் அவருக்கு. ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க, அதனால் சுகரு கொஞ்சம் ஒரு சில பிரச்சனையெல்லாம் இருந்தது. அதனால் இப்போ எங்கே இருக்காருன்னு? இறந்துட்டாங்க. சாரி. இப்போது உங்கள் கல்யாணத்துக்கு கடன் வாங்கி செலவு பண்ணீங்களா எப்படி? கடன் வாங்கினேன் மேடம். ஒரு அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபாய் என்கிட்ட இருந்திருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து பால் வியாபாரம் பண்ணேன், அதில் கொஞ்சம் காசு இருந்தது. அதுக்கப்புறம் கடன் அதிகமாக வாங்குகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. வீட்டில் மாற்றி அம்மாவுக்கு அண்ணனுக்கு பிரச்சனை, அதனால் கடன் வாங்கணும். வேறு யார்ட்டையும் கேட்கவும் முடியாது. இது இந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடன்?
கல்யாணத்துக்கு வாங்க. சரி, ஒரு விஷயம் கேட்குறேன். கையில் 50,000 ரூபாய் இருந்தது, கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா, இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுன்னா செலவு நிறைய வரும், நமக்கு ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவோம்னு நினைக்க மாட்டீங்களா? எப்படி போய் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணணும்னு தோணுறது? ஒரு வீராப்பு தானே, ஒரு மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்க. அப்புறம் யாரு கஷ்டப்பட்டது? நான் தான் மேடம். அப்புறம் நீங்கள் உணர்றீங்களா அவ்வளோ பெரிய தவறு அதுன்னு? கண்டிப்பாக. இந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ரொம்ப கஷ்டம் மேடம். இப்போ இவங்க போட்டு அந்த பொருளெல்லாம் அடமானம் வச்சு விற்று தான் அதெல்லாம் ஓரளவுக்கு சரி கட்டினேன். முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சேன். இப்போ அதுவும் அந்த வேலையும் இல்லாமல் இருக்கேன். இப்போது அந்த 3 லட்சம் ரூபா செலவு பண்ணீங்கல்ல, அந்த காசு சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சு அந்த காசு சேமிச்சிருந்தீங்கன்னா, இல்லை கடன் வாங்காமல் இருந்திருந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்? கண்டிப்பாக இருந்திருக்கும் மேடம். இதில் என்னன்னாக்கா, இப்போ என் ஃப்ரெண்டு சர்க்கிளில் நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு அது இப்போ பசங்க ரீதியில் சொன்ன ஒரு கெத்தாக பண்ணணுன்னாக்கா அது பண்ணி தானே ஆகணும். கிடையாது. கெத்து எப்போ வரும் தெரியுமா? கடன் வாங்காமல் நிம்மதியாக சாப்பாடு சாப்பிட்டா தான் கெத்து. கடன் வாங்குறது கெத்தே கிடையாது. அது எப்படி கெத்தாகும்? இல்லை, அது ஓகே மேடம். கூட ஆள் இருக்கணும்ல, எல்லாமே நான் ஒண்டியாலாம் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டதெல்லாம் அதையும் நான் ஒண்டியாக தான் பண்ணேன். அதனால என்ன உங்களுக்கு என்ன கிடைச்சது? கஷ்டம் தானே. இப்போ உணர்றீங்களா? இப்போ நிறைய உணர்ந்துட்டேன் மேடம். காசு இருக்கிறதுவங்க, நிறைய காசு வச்சிருக்கிறதுவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக செலவு பண்றாங்க. அதை பார்த்து நம்ம ஆசைப்படக்கூடாது. கண்டிப்பா மேடம். எல்லாருக்குமே அவங்களுக்கு மேல இன்னொருத்தர் இருப்பாங்க. உங்களுக்கு மேல இருக்கிறவங்களை பார்த்து நீங்க ஆசைப்படுறீங்க, அவங்களுக்கு மேல இன்னொருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு மேல இன்னொருத்தர் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரனானா கூட அவருக்கு மேல இன்னொருத்தர் இருப்பாரு. அந்த ஆசைக்கு அளவே கிடையாது. ஒரு அளவுக்கு தான் மேடம் சுமையை தூக்க முடியும். இவர் ரொம்ப இது பண்ணிட்டார் மேடம். இப்போ அவர் ஒண்டின்றார் மேடம். அவர் ஒண்டின்றதுனால கெத்தா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தனியாக இருக்கிறதுனால நம்ம தனியாக இருக்கிறோம். இவ்வளோ கடனை நம்ம எப்படி சுமக்கிறது? கூட ஒரு அண்ணன் இருந்தால் அவங்க இது பண்ணுவாங்களே, ஹெல்ப் பண்ணுவாங்களே, அதை நம்ம தானே பார்த்துக்க போகிறோம்னு ஒரு சிக்கனமாக கூட பண்ணல மேடம். இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்போ போதுமான அளவுக்கு வருமானம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக தான் இருக்கும். நல்லா இருக்கும். கடன்னாக்கா இந்த லோன் எல்லாம் ஒரு 2 லோன் இருக்கு. லோன்னு கடன் தான் இல்லை மேடம், அது எனக்கு அவ்வளோ ஒரு பெருசாக தெரியல. இருந்தாலும் ஒரு இக்கட்டான தெரியல மேடம். நான் கட்டுறேன்ல, அவருக்கு எதுவுமே அது வேணா உண்மை. நம்ம வெளில போயிடறோம், வீட்டில் வந்து கேட்குறவங்க அது அவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இருந்தால் கொடுப்பேன், இல்லை இப்போ வாங்கி கட்டுப்பா, நான் போயிட்டு வந்து கொடுக்குறேன். எங்கே போய் வாங்கி கட்டுவாங்க? அது யார்கிட்ட கேள், பக்கத்தில் கேள், ஃப்ரெண்டுங்கள்ட்ட கேட்க சார். இல்லை மேடம், சப்போஸ் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க, பக்கத்தில் பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட ஏதோ ஒரு 500 ரூபா வாங்கி கொடுப்பா, நான் வேலைக்கு போய்ட்டு வரேன், ஈவினிங்காக வந்து கொடுத்துட்றேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? 1300 ரூபா அந்த ரேஞ்சில் சம்பாதி. எவ்வளோ அதுலேருந்து எவ்வளோ செலவு பண்ணுவீங்க நீங்கள்? எனக்கு சொல்கிறீங்களா? எனக்குனாக்கா ஒரு 150. என்னது 150? என்னது? பெட்ரோல் போடுறது. மற்றபடி டீ சாப்பிடும் மேடம். வேறு எதுவும் சாப்பிட மாட்டீங்க? அது எப்பயாவது ஒரு டைம் மேடம். எப்பயாவதுன்னா வாரத்தில் 1 டைம், ஒரு நாள். அதனால பிரச்சனை எதுவும் கிடையாது? அதனாலையும் பிரச்சனை தான் மேடம். ஏன்? நான் இங்கே வரும்போது மேடம் என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன், பாப்பா அங்கே போய் எதனா கேட்டாங்கன்னா என்னம்மா சொல்லுவேன்? அப்பா கிட்ட எது பிடிக்காதுன்னு கேட்டேன். எங்கள் அப்பா சாப்பிட்றது பிடிக்காதுன்னு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னு அந்த புள்ள சொல்லும் போது எவ்வளோ மேடம் கஷ்டமாக இருக்கு. சரி, உங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க உங்கள் வைஃப். என்ன தெரியுமா உங்களுக்கு? கெஸ் பண்ண முடியுமா? நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க? தப்பு எந்த தப்பும் செய்யலையா? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். எதுவுமே இல்லையா? என்ன ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நான் போவேன். உங்களுக்கே சிரிப்பு வருது. என்ன உங்கள் மென்டாலிட்டி? ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்களேன். வீட்டிலேருந்து பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போவீங்களா? அது ஆரம்பத்துல பழக்கமாயிடுச்சு மேடம். என்னது கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி இந்த பழக்கம் வந்தது? கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். பால் வியாபாரம் பண்ணும்போது சும்மா கிரிக்கெட் ஆடுற பசங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் ஒரு 4-5 பேர் நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரினாக்கா ஒரு முடிவு பண்ணிப்போம். சினிமாவுக்கு போகணும், பிடிச்ச படமாக இருந்தால் கிளம்பிடுவோம் குரூப்பாக, பீச்சுக்கு போகிறது அது மாதிரி. அப்புறம் அந்த மாதிரி போயிட்டு ரொம்ப லேட்டாக வருது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் அப்படியே குரூப்பாக அதுக்குள்ளே போயிடுவோம். போயிட்டு ஏதாவது என்ன இருக்கோ அது முறையாக சாப்பிட்டு. அப்போ அங்கே கேட்க மாட்டாங்களா நீங்கள் யாருன்னு? நாங்கள் வெளியால் மாதிரியே போக மாட்டோம் மேடம். பயங்கர ஹாப்பியாக போவோம். வாமச்சான் அப்படி சொல்லிட்டு அதே பழக்கம் ஆயிடுச்சு.
அதே நீங்க 5 பேரும் அதான் பண்றீங்களா? 5 பேர்ல அது தனித்தனியாக எல்லாருக்கும் மேரேஜ் ஆகும், தனித்தனியாக போயிட்டாங்க. இப்போ யாரும் இல்லைனாலும் நான் சிங்கிளாக போயிட்டு வந்துடுவேன் மேடம். ஒரு வாரத்துல எத்தனை வாட்டி போவீங்க? ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் ஒரு 3 வாட்டி. மேடம் இந்த முகூர்த்த நாள் போஸ்டர் ஒட்டி இருந்தா பார்த்துருவாங்க மேடம். பார்த்துட்டு போயிட்டு வந்துடுவாங்க. எப்படி உங்க கண்டுபிடிச்சாங்க இது? அது எப்படின்னாக்கா, நான் போயிட்டு அங்கே மண்டபத்தில் போயிட்டு முறையாக சாப்பிட்டு வந்துடுவேன். இவங்க சாப்பிட்லையான்னுவாங்க, நீ சாப்பிட்டு படுமான்னுவேன். அப்புறம் இதே மாதிரி பண்ணுற எப்படின்ட்டு அவங்களே கேட்க ஆரம்பிச்சு ஒரு நாள் கையெல்லாம் என்ன தான் சாப்பிட்டு வரேன்ட்டு பார்த்து கண்டுபிடிச்சி கேட்டாங்க. அதை போனோமாங்க ஒரு ஃபங்க்ஷனு சாப்பிட்டு வந்தேன். உங்களுக்கு கூச்சமா இருக்காது அது பண்ணுறது? அது கூச்சமாக தெரியல, இல்லை ஜாலியா இருக்கும். அங்க போய் என்னெல்லாம் பண்ணுவீங்க? எப்படி எல்லாம் சொந்தக்கார மாதிரி நடந்துப்பீங்க? அங்க நடந்த சுவாரஸ்யமான 2-3 விஷயம் தெரியாது மேடம். வெளியாளுன்னே தெரியாது மேடம். அவர் சொல்லட்டும், சொல்லுங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? அதெல்லாம் இப்போ முடிச்சுட்டு வரும்போது தாம்பலத்தோடு வரும் மேடம். வரேன் சார் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. சரி, போகும்போது எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இப்போ போஸ்டர் பாக்குறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்காக பைக் எடுத்து போய் நேரம் உள்ள நிறுத்துருவோம். இல்ல அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபங்க்ஷன் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது பேனர் இருக்குல்ல மேடம், கட்டவுட் பார்த்துருவோம். உங்க ஊர்ல மட்டுமா வெளியூர்லயும் போய்? வெளியில எங்க போனாலும். இப்போ கடல் வந்து பண்ருட்டி போறோம், விழுப்புரம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கேருந்தே அந்த பேனர் வர வச்சே கண்டுபிடிச்சிரும். அது சேட்டு ஃபங்க்ஷனா இல்லை நார்மலாக நம்மள மாதிரி நடுத்தரமான ஃபங்க்ஷனான்ற கண்டுபிடிச்சிரும். அதை போய் சரி ரைட்ரா இருக்குது. சேட்டு ஃபங்க்ஷனானா போக மாட்டீங்க? அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் உள்ள கண்டுபிடிச்சிருவாங்க. மேடம் இது சேட்டு ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லிடுறேன் மேடம். இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன் மேடம். இவங்க ஆட்டோ ஓட்டியிருந்தாங்க மேடம், வாடகைக்கு தான் ஓட்டின்னு இருந்தாங்க. பசங்க 2 பேரும் அம்மா வீட்டில் இருந்தாங்க, தம்பி மட்டும் கையில் வச்சுருந்தான். வீட்டுக்கு இங்கே நான் வந்துட்டேன். நான் இல்லைனாலே இவருக்கு குஷி தான், கொண்டாட்டம் தான் இவருக்கு. இவர் இதுமாரி சேட்டை பண்ணுவார்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன் மேடம். வந்து வாப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாம் போகலாம் அப்படின்ட்டு ஷேட்டு ஃபங்க்ஷனில் போயிட்டு இது எங்கேப்பா இங்கே தான் நான் மளிகை ஜாமான்லாம் இறக்கி வச்சேன், வா சாப்பிட்டு போகலான்னு தெரிஞ்சவங்க நினச்சேன் மேடம். கடைசியில் வெஜ்ஜு இந்த சைடு, நான்வெஜ் இந்த சைடு. இவர் மான்னு தட்டு கையில் கொடுத்து போய் அவங்கவுங்க எடுத்துக்கின்னு சாப்பிட்றாங்க மேடம். நான் ஏதோ தெரிஞ்சவங்கன்னு நினச்சேன் மேடம். கடைசியில் சீக்கிரம் வந்துரு நம்மளை பார்த்துருவாங்க, வா போயிடலான்ட்டு தரன்னு பிடிச்சி கையில் பிடிச்சி இழுத்துன்னு வர்றாரு மேடம். இல்லை மேடம், கூட என் ஃப்ரெண்டு அவரோட ஒய்ஃபையும் கூப்பிட்டு போயிட்டேன். போனால் ஏன்னா திருப்தியாக சாப்பிட்டு நல்லா இருந்தது அப்படி. ஆனால் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் போல இருக்கு மேடம். அவங்க ஏதோ கெத்தா அவங்களும் இதே பழக்கம் போல இருக்கு அவங்களுக்கு. அவங்க இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பேக்கில் வைக்கிறாங்க, ஒன்று எடுத்து. லாஸ்ட்டில் அந்த ஸ்வீட் பீடான்னு வெளியில் போட்டாங்க மேடம். வாய் வச்சு சுருட்டி வாயில் வச்சுன்னு தரத்தானே இது பண்ணிட்டார் மேடம். சரி, இப்போ சொல்லுங்க, ஒரு போஸ்டர் பார்க்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? அதான் மேடம், நான் அந்த போஸ்ட்லேயே இப்போ நமக்கு தெரியும் பேரெல்லாம். அதெல்லாம் படிச்சிருவோம். சரி இது இந்த மாதிரியா, ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்ம ஏரியா ஃபங்க்ஷன் அதான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போனாலே நமக்கு தெரியும். இப்போ இது என்ன சாப்பாடு, நான்வெஜ்ஜா வெஜ்ஜா இல்லை சாம்பார் சாதமா ஒயிட் ரைஸ் மட்டும்தான் போடுறீங்க? வேறு அங்கே எதுவும் வேலை இல்லை. வேற என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்க? போனால் ஏதாவது டிஜே வச்சாங்கன்னா போயிட்டு அங்கே கை தட்டிட்டு டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் கொஞ்சம் அவங்க கூட அப்போ கொஞ்சம் மிக்கல் ஆகிடும் அப்படி. அதான் சொன்னல மேடம். அப்புறம் இருடையம்மா நான் கேட்கட்டும், இவர் பயங்கரமான ஆளாக இருக்காரு. அப்புறம் ஏன்னா மேக்ஸிமம் அங்கே வெளியாளான்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்களா நீங்கள் போன வீடு அப்படின்னு? ஒரு சில இடத்துல கேட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட டப்புன்னு இல்லை நான் டெக்கரேஷன் வேலைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா சரி. அப்புறம் அங்கே போயிட்டு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க? மொய் எழுதுவீங்களா? அது மேக்ஸிமம் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனில் அது பண்ணுறது. இந்த மாதிரி ஃப்ரெண்டுங்களை இதுனாக்கா அது மேக்ஸிமம் மொய்யை எதிர்பார்க்க மாட்டாங்க. பேனர் வைக்கிற, கட்டுவட்டு, எதாவது கிஃப்ட்டு, ஒரு ஷீல்டு அந்த மாதிரி கொடுத்துருவோம். இந்த மாதிரி தெரியாதவங்க ஃபங்க்ஷன் போனால் அது மொய்யெல்லாம் கிடையாதுங்க. போகிறது கவர் எழுதி நான் எழுதி கொடுப்பேன் மேடம். அந்த கவர் அது ஒரு வாட்டி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனேன். என்ன பண்ணீங்க? ஒரு கவர் எழுதி இப்போ உள்ள ரூபா இல்லை, கவர் எழுதி 1000 ரூபாய் 1100 ரூபான்னு போட்டு மேல் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டேன். அதை கூட தரல, திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெக்கமா இருக்காது அவங்களுக்கு? இது பண்ண தப்பா தெரியலையா? இல்லை மேடம், அது நம்ம என்ன நம்ம அதிகமாக காசு பணம் உள்ளால இருந்தாக்கா இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டோம். உங்க பசங்க இதே பண்ணா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டோம் மேடம். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தன்னோட கணவர் அது ரசம் சாப்பாடா இருந்தா கூட கணவர் சம்பாதிச்சு கொண்டு போய் சாப்பிட்றது தான் அவங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா மேம். உழைச்சி சாப்பிட்ற மாதிரி வேற எதுலேயும் சந்தோஷம் இருக்காது. சும்மா தெரியாத வீட்டில் போய் திருட்டுத்தனமா உள்ள போயிட்டு சாப்பிட்டுட்டு வர்றது உங்களுக்கு வெக்கமா இருக்காதா? ஓகே மேடம், நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். இப்போ இந்த ரசம் சாப்பாடுன்னு சொன்னீங்கல்ல, ஆக்சுவலாக இந்த 14 வருஷத்தில் இது வரைக்கும் ரசமாக வைக்க தெரியாது.
உங்களுக்கு வைக்க தெரியுமா? கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவேன். அப்போ நீங்கள் வச்சு சாப்பிட வேண்டியது தானே? அதுக்கு தேவையான பொருளாதாரம் இல்லையே. ரசம் வைக்கிறதுக்கு எவ்வளோ வேணும் பொருளாதாரம்? 10 ரூபா இருந்தால் ரசம் வைக்கலாம். 10 ரூபா போகிறோம் ரசம் வைக்கிறதுக்கு. இதெல்லாம் காரணம். ஈஸியா நல்லா சாப்பிடணும்னு மெனக்கடல் அதிகமா இருக்கு. மெனக்கெடாம சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. சொல்லுவாங்க அது தவறு இல்லையா? உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. உங்க பசங்க உங்களை பார்த்து என்ன கத்துப்பாங்க? இது விளையாட்டுத்தனமா நினைக்கிறீங்க. இதே ஒரு பழக்கம் ஆயிடுச்சு இல்ல உங்களுக்கு? இது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இது தவறாவே தெரியலையா உங்களுக்கு? ஓகே ஓகே மேடம். தவறா தெரியுதா இல்லையா? தெரியுது தெரியுது மேடம். இப்படிதான் மேடம் சொல்லுவாங்க இவங்க. இங்க இதுமே சொல்லிட்டு அங்க போய் சப்போஸ் ஏதாவது ஒரு கல்யாணத்துல போயிட்டு யாராவது நாக்கப்படி கேட்கற மாதிரி வார்த்தை கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? உங்க வைஃப்க்கு எப்படி இருக்கும்? தன்னோட கணவர் வந்து யோசிச்சு பாருங்க. அவங்க வைஃபுக்கு கணவர் தான் ஹீரோ. கண்டிப்பா. அவர் எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க? எப்படியாப்பட்டவரா இருக்கணும்னு நினைப்பாங்க? தன்னோட கணவர் வந்து யாருன்னு தெரியாத ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு சும்மா போய் நுழைஞ்சு போய் சாப்பிட்டுட்டு வராருன்னா அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு வேதனைப்படும். அவங்க வருத்தப்படுறது உங்களுக்கு தெரியுதா? தெரியுது மேடம். இல்லை மேடம், அது வந்து வீட்டுக்குன்றதோட மேக்சிமம் வந்து அந்த மண்டபம் அந்த மாதிரி இதுக்கு தான் போவேன் நான். மண்டபம்னாலும் அது யாரோட ஃபங்க்ஷன், உங்களை அழைக்காத ஃபங்க்ஷன், உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லையா? அது எப்படி இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இருக்கு மேடம் சுயமரியாதை. நீங்க 1300 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கல்ல, ஒரு நாளைக்கு குப்பை பொறுக்கி 100 ரூபாய் சம்பாதிக்கிற பாட்டியை நான் பார்த்துருக்கேன். அவங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அதுல எவ்வளோ ஒரு சுயமரியாதை இருக்கு, எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. 1300 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. 1100 மேடம். 1100 ரூபாய். உங்களுக்கு சாப்பிட்டு உங்க குடும்பத்தையும் பார்க்க முடியாதா? தாராளமாக பார்க்கலாம் மேடம். இது வந்து எனக்கு அந்த பழக்கத்தை மாற்ற முடியல. எப்படி இன்னும் மாத்திப்பீங்களா? இதுக்கப்புறம் கண்டிப்பா மாத்தி. எப்படி இவ்வளோ நாள் மாறாத பழக்கம் இப்போ எப்படி மாற போறது உங்களுக்கு? அது சரியான மேடையில் உட்காந்துட்டு இருக்கேன். அங்க போய் அந்த நுழையும் போது சாப்பிட தட்டு எடுக்கும் போது என்ன யோசிக்கணும்? இது ஓசி சாப்பாடு, இது நான் செய்யறது சரியா, நான் என் பசங்களுக்கு என்ன உதாரணமா இருக்கேன், என் பசங்கள்கிட்ட வந்து உங்க அப்பா என்ன செய்யறாரு, உங்க அப்பா அப்படி கல்யாணத்துக்குள்ள திருமணத்துக்குள்ள இல்லைன்னு ஏதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள நுழைஞ்சு ஓசி சாப்பாடு சாப்பிட்ற வரான்னு கேட்டா குழந்தைங்க பெருமைப்படுமா? பெருமைப்பட மாட்டாங்க. அப்படி உங்க குழந்தைங்க நினைக்கணுமா? தலை குனிஞ்சு நிக்கணுமா? புரியுது மேடம். இவங்க நல்லா சமைப்பாங்களா? நல்லா பண்ணுவாங்க. அதான் ஒரு சில இதுதான் அந்த ரசம் அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கணும். அவங்க ரசம் பண்ணாதது தான் உங்களுக்கு பிரச்சனை. எனக்கு அதுதான் மேடம் ரொம்ப பிடிக்கும். அந்த ரசத்துக்காக தான் நீங்க ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. கண்டிப்பா. ரசம் பண்ண கத்துக்கோயம்மா. இல்லை மேடம், எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் மேடம், அது மட்டும் வர மாட்டுது. அவங்க நல்லா வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க மேடம். சிம்பிள் இது கூட ஒன்று நல்லா அப்போ நீயே வச்சுக்கப்பான்ட்டு சொன்னதுக்கு அதுக்கு ஒரு அடி மேடம். அன்னைக்கு அடிப்பீங்களா வைஃபை? இல்லை மேடம், எப்பயாவது ஒரு டைம். அந்த எப்பயாவது ஒரு டைம் தான் மேடம் ரசம். அது என்ன கை மிஞ்சுறது பழக்கம்? வைஃபுக்கு மேலே வைஃப் அடிக்கக்கூடாது தெரியாது அவங்களுக்கு? பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். சரிங்க. அது என்ன பழக்கம்? அது கை மிஞ்சுறது பழக்கம் இல்லை மேடம், அதிகமாலாம் இல்லை மேடம். ரசம் வைக்க தெரியலன்னு அடிச்சிருவீங்களா? மேடம் ரசம் வைக்க தெரியலன்றது சாப்பாட்டு இதுக்கு சொல்கிறேன். இது ரசத்துக்காகலாம் அடிக்கிறது இல்லை, மற்றபடி வேற ரொம்ப ரசத்துக்காக தான் ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்றது. இப்போ டேஸ்ட்டு கேட்குது இல்லை மேடம், அப்புறம் என்ன பண்ணுறது? நான் இதுக்கப்புறம் மாற்றிக்கிறேன் மேடம். கண்டிப்பாக. பழைய சோறு சாப்பிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக. அது டேஸ்ட் அது தயிர் ஊற்றி சாப்பிட்ருக்கேன், வெங்காயம் கட்டி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு. அது டேஸ்டா இருக்காதா? வீட்டில் சாப்பிடுங்களேன் பழைய சோறு. சாப்பிடுங்க மேடம். ஃபங்க்ஷனில் போயிட்டு சிக்கன் மட்டன் சாப்பிட்டா தானோ ருசி. மாற்றிக்கிறேன் மேடம் கண்டிப்பாக. என்ன உறுதி? எனக்கு என்ன கேரண்டி? உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் இதுக்கப்புறம் அதை பண்ண. எப்படி நீங்கள் அந்த டெம்டேஷன்லேருந்து வெளியே வருவீங்க? அந்த சாப்பாட்டில் கை வைக்கும்போது குத்தணும். இது ஓசி சாப்பாடுன்னு குத்தணும். பசங்க எவ்வளோ தலை குனிஞ்சு போவாங்கன்னு யோசிக்கணும். மனைவிக்கு எவ்வளோ அவமானம்னு யோசிக்கணும். யோசிப்பீங்களா? கண்டிப்பாக யோசிக்கிறோம். திருந்துவீங்களா? திருந்திட்டேன் மேடம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த தவறு கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமையானா நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க, அவள் கூட ஹெல்ப் பண்ணுவா. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ரசம் வைக்கிறீங்க, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணி காமிச்சு கொடுத்தீங்கன்னா அவள் கற்றுப்பா.
நீங்க டான்ஸ் ஆடுவீங்களோ? டான்ஸ் ஸோ லைட்டாக நீங்க அடிப்பீங்க சொன்னாங்க. சரி ஒரு பாட்டு போடுறோம், ஆடுறீங்களா 2 பேரும்? உங்க வைஃப் டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா? ஆடி இருக்காங்கம்மா. நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே? ஒரு வாட்டி கோயில் திருவிழாவில் இங்கே பார்த்துருக்கேன். அவங்களுக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப வெறியா இருக்காங்க. ஏன் அவங்கள டான்ஸ் ஆட விடுறது இல்லை? அது இல்லை மேடம், டான்ஸ் ஆடுறது மேக்ஸிமம் எனக்கும் பிடிக்கும். பார்க்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மற்றவங்களுக்காகவா வாடுறது? அப்போ ஊரா வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு மற்றவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களோ? இல்லை மேடம், அது நான் தெரியாதெல்லாம் சாப்பிட்டு வந்துடுவேன். அதுதான். அப்போ திருட்டுத்தனமாக பண்ணலாம். அவங்களுக்கு பிடிச்ச டான்ஸு டேலண்ட் இருக்கு, அவ ஆடுறா, அவ உடம்பு அவ காலு யாருக்கும் சேதம் இல்லாமல் அவ ஆடுறா, அது உங்களுக்கு வெக்கமா இருக்கு. ஓசி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வெக்கம் இல்லை. இது என்ன நியாயம்? இல்லை மேடம், நான் அதை தான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவங்களோட அவ்வளோ மானஸ்தன்னா அவ டான்ஸ் ஆடுறதுல உங்களுக்கு மானம் போறது சொல்றீங்க. அவ திறமை, அவ காலு, அவ உடம்பு, அவளுக்கு பிடிச்ச விஷயத்த அவ பண்றா, அது ஒரு கலை. அதுல வெக்கப்பட வேண்டியது எதுவுமே இல்லையே. சரி மேடம், கண்டிப்பா நான் அவங்கள ஊக்கப்படுத்தி டான்ஸ் ஆட வைக்கிறேன் மேடம். கண்டிப்பா. அவங்க இங்க ஆடினாங்க இப்போ. அப்படிங்களா? நீங்க ஆடுவீங்க? நீங்க ஆடுறீங்களா 2 பேரும்? வேண்டாம். ஒரு விஷயம் பண்ணுங்க, எல்லாம் மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், இனிமே இப்படி ஃபங்க்ஷனுக்கு போய் ஓசி சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க, உறுதி. நெக்ஸ்ட் டைம் பண்ணா கேமரா எடுத்துட்டு பின்னாடி வந்து படம் பிடிச்சி போட்டு விட்டுருவோம். அப்புறம் உங்க அங்கங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவோம். இவர் உங்க ஃபங்க்ஷனுக்குள்ள நுழைஞ்சா பாத்துக்குங்க, இவர் வந்து ஓசி சாப்பாடு சாப்பிட வர்றாருன்னு உங்க ஊரெல்லாம் போஸ்டர் அடிக்க சொல்லிடுவேன். போஸ்டர் போட்டுடலாமா? வேண்டாம் மேடம், நான் மாத்திக்கிறேன். மேடம் ஒரே ஒரு விஷயம் மேடம், இவங்க பாண்டிச்சேரிக்கு வண்டியில் போயிருக்காங்க மேடம். வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே எங்கப்பா இருக்க, ரைஸ் வாங்கிட்டு வா, எனக்கு சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு அப்படின்னு சொன்னேன் மேடம். வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வர என்ன ரைஸ்? சிக்கன் ரைஸ் வாங்கிட்டேன் மேடம். வாங்கிட்டு போயிட்டு கொடுக்குறது தான் லேட் ஆகிடுச்சு. இவங்க வாங்கிட்டாங்க மேடம். எங்கப்பா இருக்க, பசிக்குதுப்பா ரொம்ப. நான் எப்பயுமே அவர் 9:30 மணிக்குள்ளே சாப்பிட்ருவோம் மேடம். இவர் வரவே இல்லை. இதோ வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன், காந்தி சிலை தாண்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அங்கேயே தான் மேடம் இருக்காங்க. சிக்கன் ரைஸே வரல மேடம். இவங்க அடிக்கடி ஃபுட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்களோ? வெளியில அதிகமாக வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இதே மாதிரி ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் வந்து சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி. எங்க இருந்து வாங்குவீங்க? கடலூர்ல வாங்கிட்டு. அதுக்கு மட்டும் காசு இருக்கா உங்களுக்கு? இருக்கு. இல்ல மேடம், ஒரு வாட்டி வண்டி எடுத்துட்டு ஒரு சவாரி ஒன்று வெளில போயிட்டேன். கேரளா போயிட்டான்னு நினைக்கிறேன். அதுதான் மேடம் சொல்லிடுறேன் மேடம். அவங்க சொல்லட்டும். ரிட்டன் வரையில தான் சொன்னாங்க சிக்கன் ரைஸ் வேணும் வாங்கிட்டு வான்ட்டு. நான் வாங்கிட்டேன், சிக்கன் ரைஸ் வாங்கிட்டேன். உடம்பு செம்ம டயர்டு, வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. மணி 11:30 மணி ஆயிடுச்சு. அங்கே பஸ் ஸ்டாண்டில் 10-10:30க்கெல்லாம் வாங்கிட்டேன். மாட்டு வண்டியெல்லாம் போச்சு. அந்த எங்கள் ஊர் பக்கம் மாட்டு வண்டி போகும். அந்த மாட்டு வண்டியில் ஏறி உக்காந்துட்டேன். டயரில் ரைஸை கையில் பிடிச்சினே தூங்கிட்டேன். அவன் ஸ்ட்ரெயிட்டாக அதுமாதிரி ஆற்றுல இறக்கி விட்டான் மாட்டு வண்டிக்காரன். நான் தூங்கிட்டேன், அவரும் தூங்கிட்டார். மாடு பாட்டுக்கு ஆற்றுக்கு போயிடுச்சு மேடம். சிக்கன் ரைஸ் கையிலே தான் வச்சுருக்கேன். திரும்பி நடந்து வர்றதுக்கு மணி காலையில் ஒரு 3:15 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் எடுத்து போய் கொடுத்தேன். அது சாப்பிடவே இல்லை. எனக்கா பொங்குது மேடம், ஆத்திரம். அது பசி, நான் தூக்கமே இல்லை. இவர் இல்லைன்னா நான் தூங்கலையா? இல்லை சமைச்சேன் மேடம். என்னைக்காவது ஒரு நாள் கேட்பேன். எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி கேட்பாங்க? பக்கத்துல சாப்பிட்டாங்கன்னா அது சிக்கன் ரைஸ் பொறுத்த வரைக்கும் 2 நாளைக்கு ஒரு வாட்டியா இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு அப்படி ஒரு இது. பக்கத்துல யாரும் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அது பார்த்துட்டு நான் அது ஒரு இதா இந்த பொருளை இன்னைக்கே சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க, எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுனாக்கா நான் இப்பயே சாப்பிடணும், வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. 10:30 மணிக்கு பல்ல விளக்கிட்டு அதை சாப்பிட்டு தான் மேடம் படுத்தனே. ஆனா அடி ஷக் அடி மேடம். எனக்கு வர்றது அந்த அளவுக்கு அடிச்சுட்டேன் மேடம். அவ்வளோ ஆத்திரம் மேடம் எனக்கு. சிக்கன் ரைஸ் டைமுக்கு வரலன்னா அவங்கள அடிச்சு. ஆமா மேடம். அடிப்பாங்களா அவங்கள? கரண்ட் இருந்து இருந்தா தட்டுவாங்க. அவங்க மட்டும் உங்களை அடிக்க கூடாதுன்னு இல்லை, நீங்களும் அடிக்க கூடாது, பிடிச்சி உள்ள போட்டுருவோம். நம்ம ஆசைப்பட்டு இவ்வளோ, அதுவும் கடவுளுக்கே பொறுக்காது மேடம். 3:30 மணிக்கு வந்து கொடுத்தாக்கா நைட்டு 10:30 மணிக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதே கெடுதல்மா உடம்புக்கு. இருந்தாலும் ஆசைப்பட்டு அன்னைக்கே சாப்பிட்டு இருக்கிறீங்களே.
அதுதான் மேடம், நான் எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போனால் கூட இட்லி சாப்பிட்லான்னு சொன்னால் எனக்கு வேணாம், நீ சாப்பிடு, எனக்கு ரைஸ் வாங்கி கொடுன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அது கிடைக்காத பொருள் மேடம் எனக்கெல்லாம். வாரத்துல 3 நாளைக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிடுறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை மேடம். ஆனால் அந்த சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப ஏங்கி இருக்கு மேடம். ஏன்பா இன்னைக்கு அவங்களுக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுங்க. லஞ்ச் சிக்கன் ரைஸ் தான். சின்ன புள்ளியில கஷ்டப்பட்டிருக்கேன் மேடம். இன்னைக்கு என்னோட நான் ஸ்பான்சர் பண்றேன். செண்பகத்துக்கும் உங்க பேர், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ரசம். இவருக்கு நல்ல சூப்பர். இங்க பக்கத்துல எந்த கடையில ரசம் நல்லா இருக்கும்? இங்கே தெரியல மேடம். அவருக்கு ரசம் சாப்பாடு ஓகேயா? ஓகே மேம். செண்பகத்துக்கு சிக்கன் ரைஸ். என்னோட கணக்கில் எழுதிடுங்க. சரியா? ஓகே. நல்லா உழைச்சி அவங்க சம்பாதிச்சு சேமிச்சு வச்சு கொஞ்சமா இருந்தாலும் அழகா வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பா மேடம். மானஸ்தனா வாழணும். பொண்டாட்டிக்கு டான்ஸ் ஆட பிடிக்கிறதா, அவளை ஆட விடுங்க. அதுல என்ன இருக்கு? அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல மேடம், அதெல்லாம் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் தான் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. 3வது ஆள் வந்து குழைப்பிடுவாங்க மேடம். அதில் தான் இவர் இது பண்ணி. 3வது ஆளுக்கு வேற வேலையே கிடையாது. ஏதாவது சொல்லி கன்ஃபியூஸ் பண்றாங்க. வந்து என்னடா செண்பகம் அங்கே இப்போ என்ன இங்கே இருக்கு, அது பாட்டுக்கு அங்கே டான்ஸ் ஆகினுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. இந்த அம்மா வந்து என்னன்னாக்கா கோயில் திருவிழா இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வச்சாக்கா அவங்க பாட்டுக்கு ஆம்பளை கூட அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்க சொல்லுவாங்க. எதுக்கு ஆடுனா என்ன? ஆம்பளைக்கு மட்டும் ஆடலாம், பொம்பளை ஆடக்கூடாதோ? இல்ல இல்ல மேடம், நான் அந்த பாணியில சொல்றேன். அவங்க ஆடுவாங்கல்ல அந்த ரேஞ்சில பண்ணுவாங்க. மனசு திறந்து ஆடுறா அவ மனசுல எந்த கலங்கமும் இல்ல. ஓகே மேம். அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ஸ்டேஜ்ல அந்த மாதிரி பண்ணா நான் மாத்தட்டி சொல்லிப்பேன், என் ஒய்ஃப் இந்த மாதிரி பண்றாங்க. அப்படி இல்லப்பா. அப்படி எப்படி மேடம்? ஒரு டிவியில ஒரு பொண்ணு ஒரு பையன் ஆடுறாங்கன்னா அப்பா எப்படி ஆடுறாங்க பாரு, இப்படி இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுவும் நம்ம வீட்டுல நடக்கும் போது அது ஏன் மேடம் அவ்வளோ கஷ்டமா இருக்கு? சரி, இந்த சிக்கன் ரைஸ் விஷயமா நீங்க சண்டை போடுவீங்களோ? ரொம்ப சிக்கன் ரைஸ் விஷயம் பறக்கு மேடம். நான் கேட்ட டைமுக்கு வாங்கி வந்து கொடுக்கலாம், தூக்கி கிடைச்சிரும் மேடம். ஆனால் அப்பயும் போயிட்டு எடுத்து சாப்பிட்ருவோம் மேடம். அந்த கவரில் இருந்தது, நான் கீழே இருந்ததை விட்டுருவேன். கவரில் இருந்தால் இவர் தூங்கிட்ட பிறகு அதை எடுத்துட்டு வந்து சாப்பிட்ருவோம் மேடம். நான் ஏதோ ஒரு படத்துல செம்ம இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஏன்னா அதெல்லாம் ஏங்கி இருக்க மேடம். சின்ன பிள்ளையில எங்களுக்கு கிடைச்சதில்ல மேடம் ஒரு வேளை சாப்பாடு கூட. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் மேடம். கஷ்டப்பட்டாங்க, அதனால இதுக்காக கஷ்டப்படுறது. நீங்க பேசக்கூடாது. சோத்துக்காக ஃபங்க்ஷனா போறீங்க. இல்ல மேடம், நீங்க பேசக்கூடாது. நான் இத மாத்தி அட்லீஸ்ட் கணவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வர சொல்றா. நீங்க என்ன பண்றீங்க? ஊரா வீட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள போந்து ஓசி சாப்பாடு சாப்பிடுறீங்க. அது எவ்வளவு கேவலம். பண்ணக்கூடாது. அதை அழிச்சிட்டேன் மேடம். இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் கண்டிப்பா. ஷுவர் 100%. ஒரு பாட்டு போடுங்கப்பா, சிம்ரன் பாட்டே போடுங்க. 2 பேரும் வாங்க ஆடுங்க. சூப்பரா ஆடணும். எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீங்க எங்க இருக்கீங்க நல்லா மறந்துடுங்க. சூப்பரா ஆடுங்க. 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி ஆடணும். உங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் எனக்கு தெரியணும். என்ன ப்ராமிஸ் பண்றீங்க? இந்த மாதிரி மண்டபத்துக்கு போய் தெரியாம சாப்பிட்றத தவிர்த்துறேன். என்னோட என் ஃபேமிலிக்காக இந்த பழக்கத்தை நான் விட்டுட்டேன். சப்போஸ் அப்படி தோணுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உயிரோட வீட்டுக்கு வந்துடுவேன். என்னது? உயிரோட வச்சு கொளுத்திடுவேன் மேடம். நீ பண்ணாலும் பண்ணுவேன். பயங்கரமான ஆளு நீ. நல்ல சந்தோஷமா இருங்க. ஓகே. நல்லபடியா வாழ்க்கையை கொண்டு போங்க. ஓகே. என் டான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுதான் என் பிரச்சனை எனக்கு தான் மேடம். சரி, உனக்கு என்ன பண்ணும்? உனக்கு டான்ஸ் ஆடணும் மேடம். ஆடணும்னா கற்றுக்கணும். இப்படி சும்மா இப்படி ஆடினா பத்தாது. சரிங்க மேம். முறையாக டான்ஸ் கற்றுக்கோ. சரிங்க மேம். டான்ஸ் கற்றுக்க விட்றீங்களா? சரிங்க. இங்கே கற்றுக் கொடுக்க மாட்டாரு. சரிங்க. அவருக்கு டான்ஸ் தெரியாது, அவர் எப்படி கற்றுக் கொடுப்பாரு? சரிங்க மேடம். சரி, உனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் இருக்கா? இல்லை மேம். இல்லையா?
சரி, யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் இருக்கு, இப்படி டான்ஸ் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு. நான் அந்த மாதிரி ஒரு சைட் உனக்கு கொடுக்குறேன். சரி. நீ அதில் பார்த்து டான்ஸ் ப்ராப்பராக கற்றுக்கலாம். சரிங்க. இந்த மாதிரி நீ இப்போ உனக்கு தெரிஞ்சபடி நீ ஆக்ஷன் பண்ணுறல, அப்படி இல்லாமல் அவங்க ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. சரிங்க. ஓகே, செலவும் இருக்காது. நீ வீட்டில் ரொம்ப சின்ன அமௌண்ட் தான், அந்த அமௌண்ட் கூட நான் கட்டிடுறேன், நீ கற்றுக்கோ. சரிங்க. ஆனால் ப்ராப்பராக நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது ப்ராப்பராக ஆடணும். சரிங்க மேடம். ஓகே, இந்த நைட்டு 10:30 மணிக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதெல்லாம் இருக்கக்கூடாது. டான்ஸ் ஆடணும்னா உடம்பு அப்படி வச்சுக்கணும். சிம்ரன் சொல்றல எப்படி இருக்காங்க சிம்ரன் மேடம்? நான் அதான் மேடம் அதிகம் சொல்ல, உடம்ப குறைக்க சொல்லுவேன். நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு காலையில 4 மணிக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிடுறது சாப்பிட மாட்டேன் மேடம் இனிமே. ஓகே சரி, அப்ப இன்னைக்கு லஞ்ச் சிக்கன் ரைஸ் அண்ட் ரசம் சாதம். ஓகே நேர்களே, செண்பகம் அண்ட் ஹரிதாஸ் 2 பேருமே ஒரு நல்ல கப்பல். அவர் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது மிஸ்சீஃப், ஒரு சின்ன விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயம் ஆரம்பித்தது இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சுது. அவங்க குடும்பத்தோடு நிம்மதியே போகிற அளவுக்கு போய் நின்றுடுச்சு. இனிமேல் அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செண்பகம் ரொம்ப ஆசைப்படுறா டான்ஸ் ஆடணும், டான்ஸ் கற்றுக்கணும்னு. அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இப்படி வைக்க கற்றுக்க ரசம் நல்லா இருக்குதா? ரைஸு சூப்பர். சாப்பிட்டு பாரு. இதை கொடுத்ததே பெரிய விஷயம். சார்ஜ் வேற நமக்கு சாப்பிடுமா பேசாத. திருப்தியான சாப்பாடு சார், சூப்பராக இருக்குது, திருப்தியாக சாப்பிடு.